ஜோயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எனக்கு குறிக்கிறது, தேவனுடைய ஜீவனை குறிக்கிறது. தேவன் ஜீவிக்கிறார் அல்லவா, அவருக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது அல்லவா, அந்த ஜீவனை குறிக்கிறதா என்னது? ஜோயே. அதுதான் ஜீவன். அந்த ஜீவன் என்ன பண்றாரு? வெளியரங்கமாக்குகிறார். நீங்க எல்லாம் ஜீவிக்கிறீங்கல்ல, சுவாசிக்கிறோம், நம்ம ஜீவிக்கிறோம், நம்ம வாழ்றோம், அது நம்மளுடைய ஜீவன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? கடவுள்ல இருக்கிற ஒரு ஜீவன் ஜோயே, அந்த ஜீவனை சுவிசேஷத்தால் என்ன பண்றாரு? வெளியரங்கமாக்குகிறார். அழியாம என்ன பண்றாரு? வெளியரங்கமாக்குகிறார். இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுமா? உங்களுக்குள்ள ஜீவனையும் அழியாமையும் கொடுக்கும். ஆமென். அந்த வெளியரங்கமாக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்டு கேட்டு அதை உணர்ந்து உணர்ந்து அதை நீங்க விசுவாசித்து விசுவாசித்து அந்த வார்த்தையை உங்க இருதயத்துல காத்து கொள்ளும் போது